இந்த வெஹிக்கிளோட வேரியன்ட்னு பார்க்கும்போது நமக்கு எஸ் அண்ட் ஜின்னு சொல்லிட்டு 2 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பேட்டரி ஆப்ஷன் பொறுத்து தான், பேட்டரி பேக்கப்போட கெப்பாசிட்டி பொறுத்து தான் வருது. பேஸ் வேரியன்ட்டான எஸ் வேரியன்ட்ல பார்த்தீங்கன்னா 2.9 கிலோவாட் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதுவே டாப் வேரியன்ட்ல பார்த்தீங்கன்னா 2 பேட்டரி பேக்கப் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஜி வேரியன்ட்ல 2.9 அண்ட் 3.7 சொல்லிட்டு. ஸோ இதோட ரேஞ்ச் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஐடிசியோட கிளைமபிள் ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது 2.9க்கு வந்துட்டு 126 அந்த ரேஞ்ச் வரைக்கும் கிளைம் பண்றாங்க. இதுவே 3.7க்கு பார்த்தீங்கன்னா 159 வரைக்கும் கிளைம் பண்றாங்க. பட் ஏத்தர் சைட்ல இருந்து நமக்கு கொடுக்கக்கூடிய ட்ரூ ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது 2.9க்கு வந்துட்டு 100 கிலோமீட்டர் அவங்க கொடுக்குறாங்க. நமக்கு 3.7க்கு பாத்தீங்கன்னா 125 கிளைம் பண்றாங்க. இது எல்லாமே வந்து ஸ்மார்ட் ஈகோ மோட். ஸோ அந்த ஒரு நார்மல் மோட்லயே வச்சு ஓட்டும் போது தான். ஸோ இதுலயே நமக்கு ரைடிங் மோட் ஆப்ஷனுமே இருக்கு. எல்லாமே நமக்கு இதுலயே ப்ரோ பேக்னு ஒன்று இருக்கு. அதை ஆக்டிவேட் பண்ணும்போது ஸ்மார்ட் ஈகோ மோட் அண்ட் ஜிப் மோட் சொல்லிட்டு 2 மோட்ஸ் வருது. ஜிப் மோட்ல போடும்போது மோட்டரோட இனிஷியல் டார்க்லயுமே நமக்கு டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்னமே சம் ரேஞ்சில் வந்து டிஃபரன்ஸ் இருக்கும் நமக்கு.